எழிலொழுகும் சீராரும் மதனமென திகழ்வழக கண்ணமெழில் தெத்தளமும் அதிர்ச்சிறந்த திராவிடர்கள் திருநாளும் தக்க சிறு பிறைகளும் தரித்தனரும் இலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுக எத்திசையும் புகழ் வழங்க இருந்த பெரும் தமிழனே ஸ்டாலின் குரல் பாசிசம் வெல்லட்டும், பாசிசம் வீழட்டும், இந்தியா வெல்லட்டும் என்ற அருமையான தலைப்பிலே இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த மாபெரும் கூட்டத்தில் தொகுதி பொறுப்பாளர் சார்பாக தேர்தல் பணிக்கு கழகத் தலைவர் அவர்களால் அறிவிக்கப்பட்டு வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் கழகத்தினர் எவ்வாறு பணியாற்ற வேண்டும் என்பதற்காக அனுப்பப்பட்டிருக்கின்ற தொகுதி பொறுப்பாளர் தருமபுரி தொகுதி பொறுப்பாளர் மருத்துவர் தருண் அவர்களை வாழ்த்து வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். உரிமைகளை மீட்க ஸ்டாலினின் குரல். இழந்த உரிமைகளை, பறிக்கப்பட்ட மாநிலங்களின் உரிமைகளை இந்த இந்திய நாட்டில் தென் தமிழகத்திலிருந்து மட்டும் ஒரு குரல் ஓங்கி அடக்குமுறைக்கு எதிராக ஒலித்துக் கொண்டிருக்கிறது என்றால் அது நம்மளுடைய கழகத் தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்களுடைய குரல் மட்டுமே. கிழக்கு கடற்கரையோரம் இருக்கும் தினமும் எங்கள் நெஞ்சில் கழக கருத்துக்களை எங்களுக்குள் வழங்கி கொண்டிருக்கும் ஒப்பற்ற தலைவர் கலைஞர் அவர்களை வழங்கி இந்த தருமபுரி நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட இந்த தேர்தல் பரப்புரைக்கு தலைமையேற்றுக் கொண்டு நடத்தி கொண்டிருக்கும் கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் தடங்கம் சுப்பிரமணியம் அவர்களுக்கும், மேற்கு மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் அமைச்சர் முனைவர் அண்ணன் பழனியப்பன் அவர்களுக்கும், தருமபுரி நகர கழக செயலாளர் அண்ணன் நாட்டான் மாது அவர்களுக்கும், நாடாளுமன்ற உறுப்பினர் அன்பு அண்ணன் டிஎன்வி செந்தில்குமார் அவர்களுக்கும், சகோதரர் மணி அவர்களுக்கும், இங்கே நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய தொகுதி பார்வையாளர்கள் தமிழரசன் மற்றும் அண்ணன் கேவி குப்பம் அண்ணன் அவர்களுக்கும், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் மற்றும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், ஒன்றிய கழக செயலாளர்கள், கிளை கழக செயலாளர்கள், பல்வேறு அணிகள் பொறுப்பில் இருக்கிறவர்கள், பத்திரிகை மற்றும் இங்கே குழும இங்கே ஒரு பெரிய கடல் அலை தருமபுரி நகரத்துக்குள் பூந்து போல் இங்கிருந்து மேடையிலிருந்து பார்க்கும் பொழுது அவ்வளவு மக்கள் தலைகளை இன்று நம்மளால் காண முடிகிறது. இந்த திராவிட மாடல் அரசு எதை முன்னெடுத்து நடத்தி கொண்டிருக்கிறது? கடந்த சட்டமன்ற தொடரில் கழக தலைவர் உரையில் சில ரத்தின சுருக்க விஷயங்களை கூறி கேள்கிறோம். சமூக நீதி, சமத்துவம், சுயமரியாதை, மொழிப்பற்று, இன உணர்வு மற்றும் மாநில சுயாட்சி இந்த கோட்பாடுகளை முன்னிறுத்து இந்த சிறப்புமிக்க திராவிட மாடல் ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். எல்லாருக்கும் எல்லாம் என்ற தத்துவத்தை முன்னெடுத்து சுற்றி இருக்கக்கூடிய மாநிலங்களில் இருக்கக்கூடிய முதலமைச்சர்கள் எல்லாம் தமிழ்நாட்டிற்கு வந்து இந்த ஆட்சியில் இருக்கக்கூடிய சிறப்பான விஷயங்களை முன்னெடுத்து சென்று கொண்டிருக்கிறார்கள். அவ்வளவு நல்ல திட்டங்களை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். இந்த தமிழ்நாடு மிக உயர்ந்த நிலைக்கு இந்த 2 ஆண்டு காலங்களில் எட்டி இருக்கிறது. கடந்த 10 ஆண்டுகளில் நம்மளுடைய உரிமைகள், நம்மளுடைய சுயமரியாதை ஒன்றிய ஆட்சியாளரிடம் அடகு வைக்கப்பட்டது. அதை மிகுந்த பொறுப்புணர்வோடு ஒவ்வொரு முறையும் இருக்கக்கூடிய மிக பெரிய கேள்வி, இங்க இருக்கக்கூடிய வர இருக்கக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் ஜெயிச்சுட்டா மட்டும் என்ன செய்து விட முடியும்? அப்படி கிடையாது. இந்த குரல் அவர்களுடைய ஒடுக்குமுறைய, மணிப்பூர்ல என்ன நடந்துட்டு இருக்குன்னு நீங்க எல்லாரும் பார்த்துட்டு இருக்கீங்க. ஏழை விவசாயிகள் டெல்லி போராட்டம்
2020 2024 4 வருஷமா நடந்துட்டு இருக்கு. பஞ்சாப்ல ஆரம்பிச்ச அந்த போராட்டம் ஹரியானா மகாராஷ்டிரால அந்த விவசாயிகளோட போராட்டத்துக்கு ஒரு செவி கூட கொடுக்க முடியாத ஒரு ஒன்றிய அரசு இதுவரைக்கும் 700 நபர்கள் உயிரிழந்திருக்காங்க. அவர்கள் அழைத்து பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு இந்த ஒன்றிய அரசுக்கு எந்த குரலும் இல்லை. இப்படி இருக்கிற நிலைமையில இந்த மாநிலத்தை மிகுந்த உயர்ந்த நிலைக்கு, அது பொருளாதாரம் ஆகட்டும், மருத்துவத்துறை ஆகட்டும், கல்வியில 2வது நிலையில இருக்கக்கூடிய நம்ம தமிழ்நாட்டை கொண்டு போய் உயர்த்தி நிறுத்தி இருக்கிறாங்க. தமிழக அரசு இந்த ஆட்சி பொறுப்பேற்ற உடனே கொரோனா நிவாரண தொகை 4000 ரூபாய் வழங்கினாங்க. பொங்கல் பரிசு தொகை வழங்கிட்டு இருக்கிறாங்க. பல்வேறு நலத்திட்டங்கள்ல கலைஞர் மகளிர் உரிமை திட்டம், உங்க மகளிர் எல்லாருக்கும் இல்லம் தேடி வருது. படிக்கிற பெண் குழந்தைகளுக்கு கல்வி ஊக்கத்தொகை திட்டம், இப்படி பல்வேறு நலத்திட்டங்களை வழங்கிட்டு இருக்கும் பொழுது இந்த குரல்களை நசுக்குவதற்காக மத்திய அரசு, ஒன்றிய அரசு பல அடக்குமுறைகளை கையாளுறாங்க. எல்லாருக்குமே தெரியும். கழக துணை பொதுச் செயலாளர்கள் கனிமொழி அவர்கள் சொல்லுவாங்க ஐஸ் வைப்பாங்க அப்படின்னு. ஐஸ்னா என்ன? இன்கம் டாக்ஸ் ரேட், சிபிஐ ரேட், என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் ரேட். இன்று இப்படியாப்பட்ட பல ஒடுக்குமுறைகளை தாங்கி இந்த கழகத்தோட தூணா இருக்கக்கூடிய ஒருத்தர் தான் அண்ணன் ஜெகத்ரட்சகன் அவர்களை சிறப்புமிக்க இந்த தர்மபுரி நாடாளுமன்ற தொகுதிக்கு இந்த பரப்புரை எடுத்து வைக்கிறதுக்கு தலைமையில இருந்து நமக்கு அனுப்பியிருக்காங்க. பெரிய தலைவர் கலைஞர் அவர்களால் ஆழ்வார் என்று போற்றப்பட்டு ஒரு மிகுந்த சிறப்புமிக்க ஒரு மேனாள் மத்திய அமைச்சராக, நாடாளுமன்ற உறுப்பினராக, கழக நிர்வாகிகளுடன் பொதுமக்களுடன் அன்புக்கு பழகக்கூடியவராக இருக்கக்கூடிய அண்ணன் அவர்களின் பேச்சை கேட்க பொதுமக்களுடன் சேர்ந்து நாங்கள் அனைவரும் ஆர்வமுடன் இருக்கிறோம் என்பதை சொல்லிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.